ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சு கொண்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டோட தான் வந்திருக்கிறேன். இந்த அப்டேட் யாருக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் சரி, பர்சனலா எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரோ எப்போ போகலாம்? எப்படி போகலாம்? ஏர்போர்ட் தொறந்தா மூடியா? அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கான அப்டேட் தான் இருக்கும். வாங்க அப்டேட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜெசீரா ஏர்வேஸ் மாற்றுப்பயண ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. பயணிகள் முதலில் குவைத்தில் செக் இன் செய்ய வேண்டும். குவைத் ஏர்வேஸ் பயணிகள் ஹைரான் மாலுக்கு வருகை தர வேண்டும். ஜெசீரா ஏர்வேஸ் பயணிகள் மிஸ்ரப் இன்டர்நேஷனல் ஃபயர் கிரவுண்டில் செக் இன் செய்ய வேண்டும். அதன் பிறகு பயணிகள் பஸ் மூலம் சவுதி அரேபியாவில் உள்ள கிங் ஃபஹத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அல்லது கசீமா விமான நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். அங்கிருந்து தான் விமானம் பயணம் தொடரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க அனைவரும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க இந்த வழியில பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னா சவுதி டிரான்சிட் விசா கண்டிப்பா நீங்க எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாம டிக்கெட் பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா குவைட் ஏர்வேஸ் கால் சென்டர் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் நான் மேல மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் குவைட் ஏர்வேஸ் வெப்சைட் அல்லது மொபைல் ஆப் மூலம் பதிவு செய்யலாம். பயணத்திற்கு முன் உங்களுடைய அனைத்து தகவல்களையும் ஒரு தடவை சரியா இருக்குதான்னு செக் பண்ணி ஸோ அவ்வளோதாங்க இன்றைய அப்டேட். அடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணுமா இருந்தால் என்னோட யூடியூப் சேனல் டிக்டாக்கை ஃபாலோ பண்ணுங்க. பை பாய்.